நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கொண்டா பத்திரம். பையனா பொண்ணாமா? நான் பார்த்து சொல்றேன். ஆம்பளை ராமு அப்பா ஆயிட்டான், நான் பாட்டி ஆயிட்டேன். நீங்க வந்துட்டா இந்த பேர குழந்தைக்கு தாத்தா இல்லைங்கிற குறையும் தீர்ந்துடும். எப்போ வருவீங்க? எப்போ வர போறீங்க? என் மகன் கூட சண்டை போடுறீங்க, என்ன நடந்தது? அவன் என்ன தப்பு பண்ணா? லட்சுமி அம்மா, உங்க மகன் நாகரிக மகன் கையை பிடிச்சிருந்தான். நாங்க மட்டும் நேரத்தில் வந்து தடுக்கிற இந்த கிராமத்துடைய மாவே போயிருக்கும். ராஜே, கை பிடிச்சு எழுத்தியா? அவன் போய் சொல்றான். அவன் எதுக்காக போய் சொல்லணும்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நிச்சயமா செஞ்சிருப்பேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? ஒரு பொண்ணோட மரியாதையை குறைக்கும் போதெல்லாம் உன் தாயோட மரியாதையை குறைக்கிறதா தான் அத்தனை நான் சொன்னதே இல்லையா? மீறி இதுவே எந்த பொண்ணுக்கு வந்து போறியா? 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 இன்னைக்கு ஒண்ணு நானே கொண்டு போட்டேன். சொல்லுடா, பாய்ட்டான்னு சொல்லடா, சொல்லுடா, சொல்லு. ஏடா பேச மாட்டேங்க? சொல்லுடா, பிள்ளைய எடுக்க வேண்டாம், சொல்லு. காரணம் இல்லாம ஏன் ராஜு போட்டு அடிக்க மேல எந்த தப்பு இல்லை. அந்த ராணி தான் வளையல காட்டி காட்டி இவனை வம்புக்கு இழுத்தான். ஆமா அத்தை, அந்த ராணிதான் வளையல அவர் முகத்துக்கு நேரா காட்டி ஆட்டத்தை உண்டாக்கினா. அத்தை, அந்த வளையல் இவர் உங்களுக்கு கொடுத்தது. அதை போட்டுக்கிட்டு சும்மா என்ன உங்க வீட்டுக்குள்ள ரொம்ப யோசிய மாதிரி இவனை பத்தி தெரியாது. கிராமத்துல எந்த பொண்ணை வம்புக்கு இழுக்காம இருந்திருக்கான். பூர்த்தி சொல்லட்டு இல்லன்னு என் மீசி எடுத்துக்கிறேன். யோ நாகலிங்கம், அனாவசியமா என் வாய கிளறாத. அப்புறம் மீசி எடுக்க வேண்டியது வரும். ராஜிபல்ல எங்க தப்பியா? சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசாத. பரமேஸ்வரா, உன் பொண்டாட்டி வாய் அடக்கு. அனாவசியமா என் விஷயத்துல தலையிடா. பார்வதி, உன் வேலையை பாரு. ஏன் போன்ற என்ன இருந்தாலும் இவ்வளவு பேருக்கு முன்னால வயசு பொண்ண கைய பிடிச்சு இழுத்தது தப்பு தான். நாகலிங்கத்தை மன்னிப்பு கேட்பான். ஆமா ராஜ், மன்னிப்பு கேட்டுக்க. என்னையா அல்லையா நான் விடுகணும். அவன் கழுத்தை திருட சொல்லுங்க, திருட. ஏய், உன் மக போட்டிருக்கிறது எங்க அம்மாவோட வளையல். மரியாதையா கழட்டி கொடுக்க சொல்லு. இல்ல வளையலோட சேர்த்து உன் பொண்ணு. வளையல் வேணுமா? உங்க அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சு. இல்லன்னா வளையல் எதை கேட்டாலும் கொடுத்துடுவேன். இனிமே இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. ஐயா, அப்படி இல்ல சொல்லாதீங்க ஐயா. உங்களுக்கு எந்த கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். அப்படி ஒண்ணும் செஞ்சிடாதீங்க ஐயா. இனிமே இவன் இங்க இருக்கக்கூடாது. இதை நான் மட்டும் சொல்லல, ஊரே சொல்லுது. ஏன் சும்மா இருக்கிறீங்க? சொல்லுங்க. உங்க வீட்டுல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கல்ல, இன்னும் கிராமத்தில் முட்டு வைக்கலாமா? கூடாது. கிராமத்தை இருக்கவே கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ராஜு இனிமே என்ன தவறும் செய்ய மாட்டா. அவனை விட்டுடுங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க. இழுத்துட்டு போங்க. இழுத்துட்டு போய் கிராமத்துக்கு வெளியே எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு எடுத்து கேட்டுக்கிறேன். ராஜுவை கிராமத்தை விட்டு அனுப்பாதீங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு கையெடுத்துக்க மாட்டேன். என் பிள்ளை கிராமத்தை விட்டு அனுப்பாதீங்க ஐயா.
மாட்டா, ஊர்வமுக்கு வர மாட்டா. அப்பா என்ன பார்த்து உங்களை கை எடுத்துக்க முடியப்பா. என்ன பார்த்து என் பிள்ளை விட்டுடுங்கப்பா. அப்பா லட்சுமி, ராஜுவ மறந்துரு. அவன் கைய மீறி போயிட்டான். உன்னால அவன் அடக்க முடியாது. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளை திருந்துடுவா ஐயா. இனிமே இந்த கிராமத்துல எந்த பொண்ணையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். அப்படி பார்த்தான்னா நான் ஜவாப்தாரி. நானே இவனை கொண்டு போட்டுறேன். அம்மா ஐயா என்ன பார்த்து என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. சத்தியமா இவன் திருந்துடுவா. இவன் திருந்துடுவா. இனிமே ராஜு எந்த தப்பும் பண்ணாம நீதாமா பாத்துக்கணும். சரியா? இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன. ஆமா, யார கேட்டுட்டு இந்த வளையல போட்டுட்டு போன? எனக்கு பிடிச்சது நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு பிடிச்சது நான் போட்டேன். ஏய், போட்டதான் போட்டேன். அந்த மொட்டை பையன் முன்னாடி கையை என்று குறுக்கு கொடுக்கற உன்னை. ஏய் எஜமா, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை நடத்தலான்னு புளியம்பட்டி ஜமீன்தார்ட்ட நான் சொன்னதா போய் சொல்லு. எனக்கு எதுக்குப்பா அதுக்குள்ள கல்யாணம்? பயமுடு கொன்னுடுவேன். ராஜு, என்னப்பா ஒளிச்சு வைக்கிற? ஒண்ணுமில்ல. பொய் சொல்றேன், நானே பாக்குறேன். என்னடா இது? துப்பாக்கி. துப்பாக்கி? உனக்கு எதுக்குடா துப்பாக்கி? தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதே. உள்ள போ. இது தேவையில்லாதனால தான் கேட்கிறேன். இதை வச்சு நீ என்ன செய்ய போற? சுட்ட போறேன். அந்த துரோகி நாகலிங்கத்தை சுட்டு கொல்ல போறேன். ராஜு, நீ துப்பாக்கி கீழே போடு. போடா. ஏண்டா? போடா. போடா. ஏண்டா இப்படி உயிரை வாங்குற? ஏண்டா? ராமா, போடா. போடா. ராஜு. என்னமா? துப்பாக்கி திருடிட்டு வந்துட்டா. அதை வாங்கு. ராஜு, விடுடா. விடுடா. ஏய், விடுடா. ஏய், நீயா இல்லையா? ஏய், அந்த துப்பாக்கியில் உடைச்சு போட்டு.
சீக்கிரம் போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வா. தோல்ல பாஞ்சிருக்கிற குண்டெல்லாம் நோண்டி எடுக்கணும். சரிப்பா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த பாருங்க, கையில ரத்தம். ராஜு இங்கதான் இருக்கான். இங்கதான் எங்கேயோ வச்சிருக்கான். இதமா அப்பவே சொன்னேனே, கேட்டீங்களா? ராஜு என்ன கொல்ல வந்தான். அதுவும் இவ சொல்லிதான் கொல்ல வந்தான்னு. இப்ப நம்புறீங்களா? பாருங்க, இவங்க சொல்லது அத்தனையும் போய். இவங்க தான் ராஜு துப்பாக்கியால சுட்டு கொல்ல ஒரு அடி அடிச்சு வச்சீங்க. வெட்டமா இல்ல? ஒரு பொம்பளைக்கு வைந்து இருக்கிறீங்களா? போகடா, நெருங்க. அம்மா, 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 அம்மா,